ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டு உன் நெற்றியில் வைத்து விட்டாய்தானே? கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பரிசை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். இப்போது என்னை நம்பி நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றும் விதமாக உனக்கான அந்த விஷயத்தை வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சிருவேன். உன் கனவுகள் சிறியதாக இருந்தாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். உன் கனவுகளை பெருசாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போயிடக்காம உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு நிழலாக நான் இருக்க போகிறேன். உன் துயரை துடைத்து உன் துன்பங்களை போக்கி உன் பலத்தை அதிகரித்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இதுவரைக்கும் தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்க போகிறேன். மின்னல் போல நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து உன்னை உயர்த்துவேன் என் செல்லமே. நீ அமைதியாக இரவு நேரங்களில் பல நாட்கள் அழுது தூங்காமல் இருந்ததையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு அமைதியாகவே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அழகாக கொண்டு வருவதற்காக என் நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன். உன்னை நம்பாம உன் வார்த்தைகளை நம்பாம உன் மனசை காயப்படுத்திட்டு போன மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்படாதே. யார் உன்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த வராகி அம்மா உன்னை முழுவதுமாக நம்பி ஏற்றிக்கொள்கிறேன். நிச்சயமாக உனக்கான அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உன் மனசு களைத்து சோர்த்து போயிருந்தாலும் உனக்கான நல்ல எண்ணங்களுக்கும் குணத்துக்கும் ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். உன் பயத்தை போக்கி உனக்கான வெற்றியை கொடுப்பேன். நீ எதையும் இழந்ததாக நினைக்க வேண்டாம். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்களும் வேணும்னா உன்னை சாதாரணமாக நினைக்கலாம், பலவீனமாக நினைக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா உன் இதய துணிவுக்காகவும் மன உண்மைக்காகவுமே உன்னை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ சோர்ந்து போயிடாமல் உடஞ்சி போயிடாம ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி தருவேன். யாருமே உனக்கு துணையாக இல்லைனாலும் இந்த வராகி அம்மா உன் பக்கத்தில் வந்து நின்று உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுப்பேன். உன்னை புறக்கணித்த அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் உன் வாழ்க்கையில் தரப்போகிற வெற்றி பதிலாக இருக்க போகுது. நீ வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு நிற்கிறத பார்த்து எல்லாரும் கண்களை திறந்து மூக்கின் மீது விரலை வைத்து வாயடைச்சு நிற்க போகிறாங்க என் செல்லமே. காலமும் நேரமும் உன்னை சோதிச்சிருந்தாலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அந்த காலத்தின் முடிவை நிர்ணயிப்பது நான் தானே. இதோ இப்போதே உன் துன்ப காலத்தை எல்லாம் முடிவடைக்கு கொண்டு வந்து என் உத்தரவுப்படி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீ பேசாம மனசில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு கவலை கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான பரிசை உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன். உன் நெஞ்சத்தை நெறித்த பயத்தை நான் தள்ளி வச்சிடுறேன் என் செல்லமே. ஏன் ஆசீர்வாதத்தோட இனி நீ அழகான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ போகிற பாதையில் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். என் அருள் பார்வையும் கருணை பார்வையும் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது. இப்போதைக்கு நீ தடுமாறுற உனக்கான விஷயம் தோல்வி அடையுதுன்னா இது நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் உனக்கு நிம்மதியான நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். இப்போதைக்கு சில கதவுகள் உனக்கு எதிராக மூடப்பட்டிருந்தாலும் கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். உன்னுடைய வலிமையையும் திறமையையும் இந்த உலகம் புரிந்து கொள்ளும்படி நான் எல்லா வேலைகளையும் செஞ்சிடறேன் என் செல்லமே. சில விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கலன்றதுக்காக நீயே உன்னை குறைத்து மதிப்பிட வேண்டாம். உன்னை சிறப்பான திறமையுள்ள ஆளாக உருவாக்கியது நான் தான். மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நீ மனசு உடஞ்சி போகக்கூடாது. நீ யாருன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கண்டிப்பாக உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கும் நல்ல பாதையை நான் உனக்கு ஆசீர்வதித்து தர்றேன். நீ போகும் பாதையில் கற்கள் இருந்தாலும் அது உன் கால்களை காயப்படுத்தினாலும் அதை தாண்டி நான் உனக்கான வெற்றியை தருவேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுவே போதும்னு நீ சொல்கிற அளவுக்கு வலிமையான பிள்ளையாக இருக்கிறாய். உன் கஷ்டங்களை தாண்டி கவலைகளை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். உன் வாழ்க்கையில்
இப்போது நான் ஒரு திடீர் திருப்பத்தை கொண்டு வருவேன். நீயே ஆச்சரியப்படும்படி பல அதிசயங்களையும் நான் உனக்காக உருவாக்கி தர்றேன் என் செல்லமே. உன் மனசுல தைரியம் குறையும் போதெல்லாம் அதை மீண்டும் எரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எதுக்காகவும் ஒரே இதாக நம்பி சோர்ந்து சோகமாகி உட்கார வேண்டாம். நீ எப்போதும் நம்பிக்கையோட தைரியத்தோட நல்ல முடிவை எடுத்தினாலே இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையில உயர முடியும். என் செல்ல பிள்ளையான உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் தோல்வியாக துயரமாக இருக்குமே தவிர நீ எந்த விஷயத்திலும் தாழ்ந்து போகவோ தோத்து போகவோ மாட்டாய். உனக்காக நான் போட்டு வச்சிருக்க திட்டப்படி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போகுது. யாரும் உனக்கு எதிராக எதுவும் செய்ய இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். ஏன் ஆசீர்வாதத்தின் முன்பாக மற்றவர்கள் செய்யும் தீங்கும் தடையும் ஒரு தூசு போலதான். அந்த தூசை தாண்டி உன்னை நல்லபடியாக மிகப்பெரிய ஆளாக நான் வாழ வைப்பேன். உன் அமைதியை குலைத்து கொள்ளாமல் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு நீ வாழ முயற்சி செஞ்சினா இந்த வராகி அம்மாவின் அருளால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். நீ நினச்சதை விட உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தரணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீயே யோசித்ததை விட அழகான ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். சரியான நேரத்தில் இனி சிறப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உனக்கு யாருமே மதிப்பு கொடுக்கலன்னு மட்டும் நீ நினைக்க வேண்டாம். உனக்கு மனப்பக்குவத்தையும் பொறுமையையும் கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். ஒரு கதவு மூடுச்சுன்னா அது உனக்கான முடிவல்ல, உன் வாழ்க்கைக்கான பெரிய அரங்கத்தை திறக்கப் போகும் மன அமைதின்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை இகழ்ந்தவரின் வார்த்தைகள் உன் உள்ளத்தை துளைத்திருந்தாலும் அந்த வார்த்தைகளையும் அதன் உண்டாக்கிய காயத்தையும் மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. யார் உனக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் காயத்தை உண்டாக்கினாலும் நான் என் ஆசீர்வாதத்தை அதிகப்படுத்தி உன்னை அழகாக வாழ வைப்பேன். வாழ்க்கை கருப்பாக இருக்கும்போது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் உனக்கான வெளிச்சத்தை கொடுப்பேன் என்பதுதான். உனக்கான வெளிச்சத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையின் இருட்டை விலக்கி வைப்பேன் என் செல்லமே. நீ ஒவ்வொரு முறையும் மனம் நொந்து போகும்போதெல்லாம் இந்த வராகி அம்மா தான் உனக்கான வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து நீ நிலச்சி நிற்க போற. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான வெற்றியை தர நான் வந்துட்டேன். நீ சந்தித்த தடைகளை எல்லாம் தாண்டி அத்தனையையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நிச்சயமாக நானே உன்னை தூக்கி நிறுத்துவேன். கூடிய சீக்கிரம் நீ பட்ட காயமெல்லாம் கிரீடமாக மாறும். நொறுங்கி போய் இருக்கிற உன் இதயத்தை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளவோ கலங்கவோ கூடாது. பாதை தெரியலன்னு பாதியிலேயே நின்றுட வேண்டாம். என் ஒளி உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிகாட்டி ஒளி நடத்தி செல்லும் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு இதுவரைக்கும் வலியையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருந்தாலும் இப்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வந்ததால இனி எல்லாமே மாறும். உனக்கு உரிய வெற்றி தாமதமானாலும் தவறாமல் வந்து சேரும். உன் பெயருக்கு பின்னால உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் தரப்போறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நான் செய்கிறேன். இனி யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உனக்கு பின்னால் தெய்வ சக்கரமாக நான் சுழன்று கொண்டே இருப்பேன் என் செல்லமே. யாருமே உன்னை நம்பலைனாலும் இந்த வராகி அம்மா உன் மீது நம்பிக்கையை விதைச்சி வச்சிருக்கேன். உன் வாழ்க்கை பயணம் இருட்டாக இருப்பதால் தான் உனக்கு ஒளியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை தடுக்க நினச்சவங்க முன்பாக உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ உயர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு பறக்க போகிறாய். அமைதியாக இருக்கும் உன் இதயத்தை அழகான வெற்றியை கொடுத்து நிரப்ப போகிறேன். நீ தோல்வி நினச்ச விஷயங்களையே உனக்கு திருப்பி போட்டு தலைகீழா மாற்றி வெற்றியாக ஆக்கி கொடுப்பேன். நீ சோர்வாக சோர்ந்து போகும்போதெல்லாம் நானே உன்னை சுமந்து செல்வேன். உன் வலியையும் வேதனையும் நம்பிக்கையும் எல்லாத்தையுமே நான் சமமாக தான் பார்க்குறேன். ஏன்னா நல்லதோ கெட்டதோ அது இரண்டுமே உனக்கு தேவையான அனுபவங்கள் தான். அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தை பிடிச்சிக்கிட்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் இதயம் எவ்வளவு மென்மையானது நீ எனக்கு தெரியும். அந்த இதயத்தில் தேவையற்ற கவலை குப்பைகளை போட்டு சுமக்காதே. நான் உன்னை ஆசீர்வதிச்சு
உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன். என் திட்டப்படி இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும். மனமுடைந்து போயிருக்கிற உன் மனசை தெம்பாக்கி தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன் துன்பத்துக்கெல்லாம் நான் ஒரு கால வரம்பு வச்சிருக்கேன். அதன்படிதான் இப்போது உன் துன்பமெல்லாம் முடிந்து என் நெற்றியை தொட்ட உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கை பரிசாக கிடைக்க போகுது. உன்னை குறைச்சி சாதாரணமாக நினச்சவங்க எல்லாருமே இப்போது நீ ஜெயிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. நீயே உன்னை நினைக்காத அளவில், நீயே உன்னை நம்ப முடியாத அளவில் இந்த வராகியம்மா நான் உன்னை பெருசாக நம்புகிறேன். உன் நல்ல குணத்துக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையை அழகாக்க வந்திருக்கேன். உனக்குள் சக்தியை நான் கொடுத்து உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உன்னுடைய அமைதியான பொறுமை தான் எனக்கு மிகவும் பிடிச்ச ஆயுதமாக இருக்கு. அந்த அமைதிக்கும் பொறுமைக்கும் சேர்த்து தான் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் தர வந்திருக்கேன். உன் திறமையும் உன்னுடைய அன்பும் பாசமும் அக்கறையும் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும். அதை ஒருபோதும் நான் வீணாக்க மாட்டேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. மனசில் எந்த பயமும் இல்லாமல் நீ தைரியமாக இருந்தினாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் வலியையும் வேதனையையும் போக்கி உன்னை மிகப்பெரிய வெற்றிக்கு நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் அவ்வளோதான், இனி எதுவுமே நல்லது நடக்காது, எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச அந்த நிமிஷத்துலேருந்தே நான் உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வச்சுட்டேன். இனிமே நீ ஜெயிக்கிறதையும் வாழ்க்கையில் உயர்வதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா இது நான் எடுத்த முடிவு. ஏன் முடிவுப்படி இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ யாரையாவது தப்பான ஆட்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் அந்த தவறானவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையும் நீ நம்பிக்கை வச்ச விஷயத்தையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் உன் மனதை மட்டுமல்ல என் ஆசீர்வாதத்தையும் சேர்த்தே தீட்டும். யார் உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவர்களுக்கு நான் தர வேண்டிய அருளை நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன். உன் மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளையும் விருப்பங்களையும் கூட இந்த வராகி அம்மா நிறைவேற்ற